அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக நமது பணிவான முதற்கண் நன்றி கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொண்டு, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் தன்னுடைய ஆட்சி காலத்தில் கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டோடு தன்னுடைய ஆட்சியையும் தான் உருவாக்கிய நிறுவிய கட்சியையும் அந்த கடமையோடும் கண்ணியத்தோடும் கட்டுப்பாட்டோடும் வழி நடத்தியவர்தான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் என்றால் அதைவிட வேறு யாராலும் அப்படியொரு கட்டமைப்போடு ஆட்சியையும் கட்சியையும் வழிநடத்த முடியாது என்பதை இந்த நேரத்திலே உங்கள் அனைவருக்கும் பணிவன்போடு தெரிவித்துக் கொண்டு, பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு பேரறிஞர் பெருந்தகையின் அண்ணா அவர்களின் அறிக்கை வெளிவந்தது. அது தற்பொழுது இருக்கின்ற ஆட்சியாளர்களுக்கும், மக்களுக்கும், அரசு அதிகாரிகளுக்கும், அரசியல்வாதிகளுக்கும் அறிந்திருப்பார்களோ அறிந்திருக்க மாட்டார்களோ, தெரிந்திருப்பார்களோ தெரிந்திருக்க மாட்டார்களோ என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அவர் வெளியிட்ட அறிக்கையை நமது அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக உங்கள் முன் வாசிக்க கடமைப்பட்டுள்ளேன், வாசிக்கின்றேன். பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அவருடைய அறிக்கையிலே, கட்சி என்பது ஒன்று, சர்க்கார் என்பது வேறு ஒன்று, நாடு என்பது இன்னொன்று. அதாவது கட்சி என்பது ஒன்று, அது தனி. சர்க்கார் என்பது வேறு ஒன்று, அதுவும் தனி. நாடு என்பது இன்னொன்று, அதுவும் தனி. கட்சியை விட சர்க்கார் நிரந்தரமானது. அதாவது தன்னுடைய கட்சியை விட அரசாங்கம் நிரந்தரமானது. சர்க்காரை விட நாடு நிரந்தரமானது. அதாவது அரசாங்கத்தை விட நாடு நிரந்தரமானது. கட்சிகள் தோன்றலாம், மறையலாம், மாண்டு போகலாம். அதாவது பல்வேறு கட்சிகள் புதிதாக உருவாகலாம். அந்த கட்சிகள் தோல்வியுற்றும் மறையலாம், அல்லது அந்த கட்சிகளே இல்லாத நிலைமையும் ஏற்படலாம். ஆனால் சர்க்கார் என்பது, அரசு என்பது என்றும் மக்களுக்கான நிரந்தரமானது. ஆகவே கட்சி காரியங்களுக்கு சர்க்காரை பயன்படுத்தும் எண்ணத்தை விட்டுவிட வேண்டும். அதாவது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கட்சிக்காக அரசாங்கத்தை பயன்படுத்துவதை நிறுத்த வேண்டும், விட்டுவிட வேண்டும், அரசாங்கத்தை பயன்படுத்தக்கூடாது என்று தெள்ளந்தெளிவாக அந்த அறிக்கையிலே கூறியுள்ளார். மேலும் அவர் கூறியிருப்பது என்னவென்றால், கட்சியும் சர்க்காரும் தனித்தனியாக இருக்க வேண்டும், இரண்டுக்கும் மோதலும் இருக்கக்கூடாது, இணைந்தும் போய்விடக்கூடாது. அதாவது கட்சியும் அரசாங்கமும் தனித்தனியாக இருக்க வேண்டும். இந்த கட்சிக்கும், ஆளுகின்ற கட்சிக்கும் அரசுக்கும் மோதல் என்பது இருக்கக்கூடாது. மோதல் என்பது கட்சிக்கும் அரசுக்கும் மோதல் என்பது இருக்கக்கூடாது. அதே போன்று ஒன்றோடு உணர்ந்து இணைந்தும் போய்விடக்கூடாது. கட்சியும் அரசாங்கமும் இணைந்தும் போய்விடக்கூடாது. தனித்தன்மையுடன் தனித்தனியாக இயங்க வேண்டும். அதாவது தனித்தனியாக, கட்சி என்பது தனி, அரசாங்கம் என்பது தனி. அரசு சம்பந்தப்பட்ட பணிகளை கவனிக்க வேண்டும். கட்சி என்பது கட்சியினர் கட்சி சம்பந்தப்பட்ட பணிகளையும் பொதுமக்கள் நலன் சார்ந்த பணிகளையும் கவனிக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு, அதிகாரிகளை நேரடியாக அணுகி காரியம் சாதிக்கும் முறை என்பது நமது ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கூறினார். அது இன்று அதுபோன்று இருக்கின்றதா என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது. அதாவது பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் அதிகாரிகளை நேரடியாக அணுகி
காரியம் சாதிக்கும் முறை நமது ஆட்சியில் இருக்கக்கூடாது, அதாவது அண்ணா அவர்கள் ஆட்சியில் இருக்கக்கூடாது என்று தெரிவித்தார். அதிகாரிகளிடம் சென்று எனக்கு இது வேண்டும், என் உறவினருக்கு அது வேண்டும், எனக்கு இந்த காரியத்தை செய்து முடித்து தாருங்கள், இதற்கு இந்த ஒப்பந்தத்தில் கையெழுத்து இடுங்கள் என்று இருக்கக்கூடாது என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் கூறியதை இங்கு பொதுமக்களாகிய உங்களுக்கும் அரசியல் சார்ந்த கட்சியினர் அனைவருக்கும் மற்றும் அரசு அதிகாரிகள் அனைவருக்கும் இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, அகில இந்திய அண்ணா மறுமலர்ச்சி பேரவை சார்பாக தெரிவித்துக் கொண்டு, மீண்டும் ஒரு நல்லதொரு பதிவிலை காண்போம் என்பதை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். என்றும் உங்களோடு. நன்றி, வணக்கம்.